வணக்கம் மக்களே, நான் உங்க மகேந்திரன். இது உங்கள் மேபிக்ஸ். இன்னைக்கு கிராமத்து ஸ்டைல்ல கெடா விருந்து எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க. ஆட்டுக்கறி இல்லைனா நெஞ்சு கறி, கழுத்து கறி, புஞ்சப்பை இது மட்டும் எடுக்க டேஸ்ட் அருமையாக இருக்கும். தக்காளி, வெங்காயமும் பெப்பர் வெல்கண்ண என்ன மசாலாமா அவ்வளோ மனமா இருக்கு? சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், சாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், அன்னாசி பூ, கொத்தமல்லி, வரமிளகா, அப்படியே லைட்டாக 2 வெந்தயம். இது குழம்புக்கு, வறுவலுக்கு எல்லாத்துக்குமே சேர்க்குறீங்க? எல்லாத்துக்கும் போடுறோம். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு, அவ்வளோ மனமா இருக்கு. ஆமாம், இந்த கிடா குழம்புக்கு சீக்ரெட் மசாலா இதுதான். ஆமாம், இதுதான். ஓகே ஓகே. மஞ்சள், கறி,
கஸ்தூரி போட்டு மிளகாய் லைட்டாக போடலாம் வேணும் பசங்க போடுவோம் எல்லாமே என்ன காரம் போடாது கறி வளர்த்து 1/2 மணி நேரம் ஆகும் 1/2 மணி நேரம் கழிச்சு குழம்பு எடுத்துட்டு கறி வறுவல் பண்ணிக்கலாம் அம்மா இது என்ன மசாலாங்க? கறி மசாலாங்கண்ணே. கறி மசாலா. இதுல என்னென்ன போட்டு அரைச்சிருக்கிறீங்க? வர கொத்தமல்லி, வரமிளகா, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன். முட்டை போட்டாச்சா? என்ன மாவுமா? அரிசி மாவு. அரிசி மாவு குழம்பு நல்லா கெட்டி வரதுக்கு. அரிசி மாவு ஊற்றுங்கண்ணே. கறி நல்லா வெந்திருக்கும். அண்ணே இதை தேங்காய் ஊற்றுறேன். தேங்காய் என்ன பட்டு கடலை சாப்பிடு. சாப்பாடு வந்து போயிடுச்சு. கடல் போடுறேன். சின்ன வெங்காயம் தக்காளியம் தக்காளி கரம் மசாலா கலர் பேப்பர் போடுறேன். கறி கொட்டியாச்சு. மஞ்சள் போடுறேன். மிளகாத்தூள் போடுறேன். கொழுப்பு என்ன மல்லித்தூள் கரைச்சி ஊற்றுறேன் வறுவலுக்கு. கொத்தமல்லி கீரை
வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இறக்க போறோம். பேர் என்னம்மா? என் பேர் ராஜாம்பா. எத்தனை வருஷமா இந்த சமையல் பண்றீங்க? ஒரு 20 வருஷமா பண்றேன். 20 வருஷமா பண்றீங்க? ஆமா. ரொம்ப அருமையா பண்ணிட்டாங்க. அவ்வளவு மனமா இருக்கு. திங்கிட்டா கடுகு பெரிய வெங்காயம் அடுத்து பச்சை மிளகா போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் தக்காளி போடுறேன் உப்பு கடல் போடுறேன் गरम मसाला मंजतूल मल्लीतूल ரெண்டாட்டு கொழுப்பு இருக்கு. அரிசி மாவு ஊத்துறேன் தேங்காய் பூ குடல் கிரேவி ரெடி அவ்வளோதான் சார் கட்டி கட்டி தம்பி வா நீ தான் உட்காரு சாப்பிட்டாங்க. சமையல்கார் நல்லா பண்ணிக்கிறாங்க. சூப்பர். அருமையா இருக்கு. போட்டி கிரேவியே நல்லா இருக்கு. மட்டன் கிரேவி அருமையா இருக்கு. சமையல்கார் அருமையா பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக சாப்பிட வந்துட்டோம். மக்களே ஹெவி த்ரோட் இன்ஃபெக்ஷனு, அதனால் வாய்ஸ் இப்படி தான் இருக்குது. இதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மட்டன் கிரேவி பெப்பர் போட்டு சும்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரேவியோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மட்டன் கிரேவியில் அப்படியே இந்த கொழுப்பையும் ஆட் பண்ணாங்க ஃபைனலாக. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. 2 கிடாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 50 கிலோ வரும்னாங்க. ஓகே, அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மட்டனை எடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த
மசாலா ஃப்ளேவர் உண்மையாலுமே சொல்கிறேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் ரொம்ப சூப்பராக நம்ம மாஸ்டர் அம்மா செஞ்சுருந்தாங்க. அடுத்ததான் நம்ம அப்படியே சாதம் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல கெடா விருந்தில் இப்படி ஒரு கை சாப்பாடை நல்லா குழச்சி எடுத்து சும்மா அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டுங்க. அதுவும் மாஸ்டர்மா அந்த ஒரு சீக்ரெட் மசாலா போட்டிருந்தாங்க இல்லையா, அவ்வளோ மனமாக இருக்குங்க. வா அந்த கறி கிரேவியோட அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், மசாலாலாம் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்குன்னு. கூட அப்படியே மசாலாவை சேர்த்து பெரட்டி இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்த்துருவோம். அடுத்ததான் நம்ம குடல் வறுவல் சாப்பிட போகிறோம். அப்படிங்க பார்த்தீங்களா, அப்படியே குடல் கறி எடுத்து இங்கே பாருங்களேன். இந்த குடல் வறுவலை செஞ்சது மாஸ்டர்னா நம்ம ராம்குமார் அண்ணன் தான். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஓட்டுநராக பணிபுரிகிறாரு. பட் இருந்தாலும் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு தீராத காதல். அதனால் நல்லா சமைப்பார். ஆக்சுவலாக 2 ஆடும் சேர்ந்து கிட்டத்தட்ட 50 கிலோ வரும்னாங்க. அதில் உள்ள கொழுப்பே கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ கொழுப்புமே பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவியில் கொஞ்சம், மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம அந்த குடலோடு நம்ம ஆட் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே கொழுப்பு சொலையாக இருக்குங்க. ஆக்சுவலாக வீட்லேயே வளர்த்த நாடுன்றதுனால அவ்வளோ கொழுப்பு இருந்துச்சு. ஒரு சிறப்பான ஒரு பைட்டு போல வாங்க. அப்படியே அந்த கொழுப்பு எடுத்து கூட கொஞ்சம் குடல் வறுவலை வச்சு இது கூடவே ஒரு மட்டன் பீஸையும் வச்சு சாப்பாட்டோட பெரட்டி மக்களே கிடா விருந்து சூப்பராக முடிஞ்சது. இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா பாபாய்.